அன்பிற்கினிய அக்னி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் ஜாதி லிங்கம் எவ்வாறு முறையாக எளிமையான முறையில் சுத்தி செய்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதி லிங்கம் நமக்கு தேவையான அளவு வாங்கி ஒரு 3 நாட்கள் நாட்டு மாட்டினுடைய பசும்பாலில் நல்லா ஊற வச்சிடணும். 3 நாள் கழித்து அந்த ஜாதி லிங்கத்தை எடுத்து சுத்தமாக தொடச்சி வெயிலில் காய வச்சு எடுத்து கல்வத்திலிட்டு இதுபோல் சிறு சிறு துண்டுகளாக இருக்குமாறு உடைத்து எடுத்து இதனுடைய அளவுக்கு சம எடை அளவு 100 கிராம் ஜாதிலிங்கன்னா 50 கிராம் கற்பூரம், 50 கிராம் சாம்பிராணி வாங்கி கல்வத்திலிட்டு நல்லா பொடித்து ஜாதிலிங்கத்தை நடுவில் வச்சு அதுக்கு மேலேயும் கீழேயும் இந்த கற்பூரத்தையும் சாம்பிராணியும் போட்டு தீ வைத்து எரித்து விட்டுறணும். இந்த புகை நம்ம மூக்கில் சுவாசிக்கக்கூடாது. நம்ம தூரம் இருந்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிமையான இடத்துல தான் இதை செய்யணும். இது முழுவதுமாக எரிந்து முடிந்தவுடன் ஜாதிலிங்கத்தை எடுத்து அதன் மீது இருக்கக்கூடிய அந்த கறி முழுவதுமாக போகக்கூடிய அளவுக்கு கத்தி வச்சு நல்லா சுரண்டிட்டு தண்ணியில் அலம்பி வெயிலில் காய வச்சு எடுக்க இந்த ஜாதிலிங்கமானது முழுமையான சுத்தியாகும். மேலும் லிங்கமானது கட்டிடம், நெருப்புக்கு புகையாது. இவ்வாறு சுத்தி செய்த ஜாதிலிங்கத்தை கல்வத்திலிட்டு 3 மணி நேரம் நல்லா மைய அரைத்து மற்ற மருந்துகளோடு சேர்த்துக்கொள்ள எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. ஜாதி லிங்கமானது ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, விந்தணுக்கள் குறைபாடு போன்ற ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை கோளாறு சம்பந்தமான அனைத்து விதமான மருந்துகளோடையும் துணை மருந்தாக இது சேர்க்கப்படுகிறது. பல வருடங்கள் 5லிருந்து 10 வருடங்கள் கூட ஆண்மை குறைவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த லிங்க செந்தூரத்தை தாது லேகியங்கள் மற்றும் சூர்ணங்களுடைய ஒரு அரிசி எடை அளவு சேர்த்து கொடுத்து வர அவர்களுக்கு ஆண்மை குறைவு சார்ந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நரம்பு முறுக்கேறி ஆண்மை பலத்தை வழங்கக்கூடிய ஒரு அருமையான மருந்து இந்த ஜாதிலிங்கம். இந்த ஜாதிலிங்கம் முறையாக சுத்தி செய்த ஜாதிலிங்கம் தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னி ஹெர்பல்ஸ் கிளினிக்குடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மருத்துவரின் ஆலோசனை பேரில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.